டிஆர் உத்தம சிங் குற்றச்சாட்டு என்ன? வணக்கம் அனைவருக்கும். சமீபத்தில் பத்திரப்பதிவுத்துறை தலைமை அலுவலகத்தில் மாவட்ட பதிவாளர்கள் சங்கத்தின் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சங்கத்தின் பொதுச் செயலாளர் உத்தம சிங், பத்திரப்பதிவுத்துறை தலைவர் பெண் பித்தர் என்று புகார் கொடுத்துள்ளார். லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் கொடுத்துள்ளார். அதாவது சென்னை மண்டலத்தில் பணிபுரியும் இளம் பெண் மாவட்ட பதிவாளராக உள்ள அவரிடம் நெருக்கமாக இருந்து கொண்டு எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வை தடுக்கிறார் என்று கூறியுள்ளார்கள். இது முற்றிலும் தவறு. வேறு காரணம் சொல்லுங்க, ஏற்றுக்கிறோம். ஆனால் பதிவுத்துறை தலைவராக பணிபுரியும் திரு பொன்ராஜ் ஆலிவர் அவர்கள் நல்ல மனிதர், யதார்த்தமாக பழகக்கூடியவர். ஏன்னா எங்கள் ஊர் தஞ்சாவூரில் கலெக்டராக இருந்தார், எங்களுக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கலங்கிற ஒரே காரணத்துக்காக இன்னொரு பெண்ணை ஜாயின் பண்ணி பேசுவது தவறு. அடுத்ததா, இந்த உத்தம சிங்கியார் 15 வருஷமா இந்த தலைமை அலுவலகத்தில், பத்திரப்பதிவுத்துறை தலைமை அலுவலகத்தில் பணிபுரிகிறார். ஏன் வெளியில் எங்கேயும் பணி செய்யக்கூடாதா? ஒரே இடத்துல எப்படி பணிபுரிய சட்டம் ஒத்துக்கொள்கிறது? இவர் இங்கு இருந்து பல 420 வேலையை பார்த்துள்ளார். அது குறித்து பார்ப்போம். சென்னை விருகம்பாக்கம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் 2013ஆம் ஆண்டு ஒரு பத்திரம் பதிவு செய்யப்படுகிறது. இதை பதிவு செய்பவர் யார் என்றால் ரவீந்திரநாத். இவர் பதிவு செய்கிறார். இந்த பத்திரம் 2013ஆம் ஆண்டு கருவூலத்தில் ஒளிவருடல் ஸ்கேன் செய்யப்படுகிறது. இந்த பத்திர எண் 5558. இந்த பத்திரம் 2009ஆம் ஆண்டு பதிவு செய்ததாக ஒரு போலியான ஆவணத்தை தயார் செய்து அப்போது இருந்த சார்பதிவாளர் கையெழுத்தை ரவீந்திரநாத் போடுகிறார். அதை கையெழுத்து போட்டு இந்த போலியான பத்திரத்தை வைத்து 2 பவர் கொடுக்கிறார், 2 சேல் கிரைம் செய்கிறார், பணம் பெற்றுக்கொண்டு. இதற்கு உத்தம சிங் துணையாக செயல்பட்டுள்ளார். எப்படி? 2013ஆம் ஆண்டு ட்ரெஸ்டரி கருவூலகத்தில் இந்த பத்திரம் வாங்கப்படுகிறது. 2009ஆம் ஆண்டு எப்படி பத்திரப்பதிவு செய்ய முடியும்? திங்க் பண்ணி பார்க்கணும். இதன் மூலம் பல லட்சத்தை ரவீந்திரநாத்தும் உத்தம சிங்கும் அட்டை போட்டுட்டாங்க. இது குறித்து, இந்த குற்றச்சாட்டு குறித்து அப்போதைய பத்திரப்பதிவுத்துறை தலைவர் குமரகுருபரன் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை. இப்போ எங்கள் வேண்டுகோள் என்னவென்றால், இந்த பத்திரம் குறித்து ரவீந்திரநாத்துக்கும் உத்தம சிங்கிற்கும் என்ன தொடர்பு? இந்த பத்திரம் குறித்து பதிவுத்துறை தலைவர் அவர்கள் உடனடியாக விருகம்பாக்கம் சார்பதிவாளர் அலுவலகம் சென்று விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த உத்தம சிங் யார், என்னென்ன தில்லாலங்கடி வேலை செய்துள்ளார் என்பதெல்லாம் தொடர்கதையாக பார்ப்போம். நன்றி.